எல்லோருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டேலில இருந்து ஜென்ரேட் பண்ண இன்வாய்ஸை வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க. இப்ப பொதுவா வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா டேலில இருந்து இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிடுவோங்க. ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து அதுல வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கலாங்க. நம்ம வந்து ரேட் டிஃபரன்ஸ் இல்ல வந்து ஆர்டர் கேன்சல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கலாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இன்வாய்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்வாய்ஸை கேன்சல் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் டேலில கேன்சல் பண்ணணுங்க. இன்கேஸ் நம்ம வந்து இவி பில் அந்த இன்வாய்ஸ்க்கு நம்ம ஜென்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் இவி பில்ல கேன்சல் பண்ணணும். இவி பில் கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் இன்வாய்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம போர்ட்டல்ல கேன்சல் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து டேலில இருந்து நம்ம அந்த என்ட்ரியை கேன்சல் பண்ணணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவோம் நம்ம அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேலில இருந்து நம்ம கேன்சல் பண்ணிடுவோங்க. டேலில இருந்து கேன்சல் பண்ணா உங்களுக்கு போர்ட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஆகாதுங்க. ஸோ எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்வாய்ஸை போர்ட்டல்ல நம்ம ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்றது, அதுக்கப்புறம் வந்து நம்ம டேலிக்குள்ள அந்த வவுச்சரை வந்து கேன்சல் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு இன்வாய்ஸ் எடுத்துக்கிறேங்க. அந்த இன்வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவி பில் அண்ட் இன்வாய்ஸ் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரேட் பண்ணிருக்கிறோம். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இவி பில்ல தான் ஃபர்ஸ்ட் நம்ம கேன்சல் பண்ணணுங்க. இன்வாய்ஸை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா ஆகாதுங்க. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் இவி பில்ல கேன்சல் பண்றேன். அதுக்கப்புறம் இன்வாய்ஸை கேன்சல் பண்ண போறேங்க. முதல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்குள்ள போய்க்கிறேன். இதுல சென்ட் ஃபார் இவி பில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கிறேங்க. கொடுத்துட்டு நான் அந்த பீரியடை வந்து பாத்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் 1/4/2024 1/4/2024 கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாங்கா இருக்கு, எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எதுவும் இல்லைங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன், F5 அப்படிங்கிற ஆப்ஷன் இங்க இருக்குங்க. இவி பில் F5 இவி பில் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த இவி பில் ஆப்ஷனுக்குள்ள போய்க்கிறேன். இதுல இவி பில் ஜென்ரேட்டட் வித் பார்ட் பி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுக்குள்ள போயிட்டு நான் இவி பில்ல கேன்சல் பண்ணணும். இந்த இன்வாய்ஸ்க்கு நான் இவி பில் நான் கேன்சல் பண்ணணும். அதனால இந்த இன்வாய்ஸை நான் ஸ்பேஸ் பார் கொடுத்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கேன்சல் இவி பில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. இந்த கேன்சல் இவி பில் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும், ரீசன் கேட்கும். என்ன ரீசனுக்காக நீங்க கேன்சல் பண்றீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் கேட்குங்க. இதுல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆர்டர் கேன்சல்டு, ஒரு நான் இப்போ இன்வைஸ் பண்ணிட்டேன், இன்வைஸ் இவி பில் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஆர்டர் கேன்சல் பண்றாங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆர்டர் கேன்சல் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேங்க. இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ரீசன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதுல ஏதாவது ஒரு ரீசனை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஆர்டர் கேன்சல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரிமார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரீசன், ரேட் டிஃபரன்ஸ் இல்ல வேற ஏதாவது ரீசன் அப்படின்னா இந்த ரிமார்க்ஸ்ல கண்டிப்பா நீங்க அதுக்கான ரீசனை வந்து கொடுக்கணுங்க. ரிமார்க்ஸை வந்து பிளாங்கா விட்டுட்டு நீங்க இதை சேவ் பண்ணக்கூடாது. கண்டிப்பா ரிமார்க்ஸ்ல என்ன காரணம் அப்படிங்கறத கொடுக்கணுங்க. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ரேட் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேங்க. ரேட் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டு நான் எஸ் கொடுத்து சேவ் பண்ண போறேன். ஸோ சேவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிருது, உங்களுக்கு இந்த இவி பில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்ரேட் ஆன இது இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுல இருந்து ரிமூவ் ஆயிருச்சு. ஸோ நான் எஸ்கேம் கொடுத்து பாக்குறேன். ஸோ இங்க பெண்டிங்ல வந்து நிக்குதுங்க. ஸோ அப்போ இவி பில் கேன்சல் ஆயிருச்சா அப்படின்னா கிடையாதுங்க. இவி பில் இன்னும் கேன்சல் ஆகலைங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு, நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கோம், டேலில இருந்து இவி பில் கேன்சல் பண்றதுக்கான ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அந்த ரிக்வஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்ததான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்தீங்க அப்படின்னா இங்க பிளாங்கா இருந்துச்சு இல்லைங்களா இந்த பாக்ஸ்ல. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் ஃபார் இவி பில் கேன்சலேஷன் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரிக்வஸ்ட் கொடுத்த கேன்சலேஷன் இந்த என்ட்ரி வந்து நிக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இது ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டு இங்க சென்ட் ஆன்லைன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ இதை கொடுத்துட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா நம்மளோட இவி பில்லோட ஏபி பாஸ்வேர்டுங்க, யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குங்க, நம்ம போர்ட்டல் பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க எஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், உங்களுக்கு இவி பில் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம போர்ட்டல்ல இவி பில் போர்ட்டல்லே போய் டைரக்டா வந்து கேன்சல் ஆயிருங்க. ஸோ இப்படி நம்ம இந்த இவி பில்ல கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்வாய்ஸை வந்து கேன்சல் பண்ண முடியுங்க. அந்த டைரக்டா இன்வாய்ஸை வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியாது. இவி பில் நம்ம சேர்த்து அந்த இன்வாய்ஸ் கூட சேர்த்து போட்டிருந்தோம் அப்படின்னா. இப்போ இந்த இவி இன்வாய்ஸை வந்து பாத்தீங்கன்னா எப்படி கேன்சல் பண்றதுங்கிறதையும் பாத்திரலாங்க. ஜஸ்ட் அதே எக்ஸ்சேஞ்சுக்குள்ள நான் போறேன். சென்ட் ஃபார் இன்வாய்சிங் இருக்கு இல்லைங்களா. ஸோ நான் கிளிக் பண்ணிக்கிட்டு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிளாங்க் ஆயிருக்கு. நான் அந்த பீரியட் கொடுத்துக்கிறேங்க. ஸோ 1/4/2024 கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இங்கேயும் பிளாங்க் ஆயிருக்குங்க. இப்போ இன்வாய்ஸும் பிளாங்கா இருக்கு. ஸோ நான் இன்வாய்ஸ் F5 கொடுத்து உள்ள போறேங்க. ஸோ இதுல ஐஆர்என் ஜென்ரேட்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, ஐஆர்என் ஜென்ரேட்டடுங்க. ஸோ என்டர் கொடுத்து போறேன். ஸோ நான் இந்த ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸை வந்து நான் கேன்சல் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நான் ஸ்பேஸ் பார் கொடுத்து இந்த ஒரு இன்வாய்ஸை மட்டும் நான் பண்ணணும். அதனால நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல F10ங்க, ஷார்ட்கட் கீ F10 கேன்சல் ஐஆர்என் இருக்கு ரைட் சைட்ல. ஸோ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்றதா அப்படிங்கிற ஆப்ஷன் கேக்குதுங்க. ஸோ ஜஸ்ட் நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன்.
கேன்சல் கொடுத்தோன்னே என்ன என்ன பண்ணுது அப்படின்னா சேம் அதே ரீசன் கேக்குதுங்க. ஸோ நம்ம என்ன ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து இதை கேன்சல் பண்றோம், இ இன்வைஸையும் நம்ம கேன்சல் பண்றோம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆர்டர் கேன்சல்டு அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த இடத்துல ரேட் டிஃபரன்ஸ் ரிமார்க்ஸ்ல மறக்காம சேம் நம்ம வந்து என்ன ரீசன் அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். நான் ரேட் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தோம், ரேட் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதையும் நான் சேம் கொடுத்துக்கிறேங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேற ஏதாவது ரீசனா இருந்ததுன்னா ரிமார்க்ஸ்ல மறக்காம நீங்க கொடுத்துக்கோங்க. இந்த ரிமார்க்ஸ் கொடுக்காம நீங்க இன்வைஸை கேன்சல் பண்ண முடியாதுங்க, இவி பில்லையும் கேன்சல் பண்ண முடியாதுங்க. ஸோ நான் இந்த ரிமார்க்ஸ்ல கொடுத்துட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஆகிக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த பில் இங்கிருந்து ரிமூவ் ஆயிருது. ஸோ பெண்டிங் எக்ஸ்சேஞ்ச் வித் இ இன்வைஸ் சிஸ்டம். ஸோ ஐஆர்என் கேன்சலேஷன்ல கவுண்ட் ஒன்று காமிக்குது பாத்தீங்களா. ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன், வெளியே வந்துட்டு பாக்குறேன். ஸோ அந்த பீரியட் கொடுத்து பார்க்கும்போது சேம் உங்களுக்கு இங்க பாருங்க ஐஆர்என் கேன்சலேஷன் அப்படிங்கிற உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ல இந்த பில் இருக்குதுங்க. இன்கேஸ் நீங்க இதே டேட்ல வந்து ஐஆர்என் ஜென்ரேஷன்ல ஒரு 4 பில் இருந்துச்சு அப்படின்னா அதே சேம் உங்களுக்கு இந்த தேதியில உங்க கீழே காமிக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த மேல வந்து பாத்தீங்கன்னா ஐஆர்என் ஜென்ரேஷன் அப்படிங்கிற காமிக்கும், கீழே ஐஆர்என் கேன்சலேஷன் அப்படிங்கிற இந்த பில்லு தனியா காமிக்குங்க. அப்போ நீங்க ஐஆர்என் நான் வந்து கேன்சல் மட்டும் தான் பண்ணணும், நான் ஜென்ரேட் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்க இந்த இன்வைஸை மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்பேஸ் பார் கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் கேட்கும். நீங்க எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குங்க. ஸோ நீங்க அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்கும் யூசர் நேம் பாஸ்வேர்டு. இதுல வந்து நீங்க வந்து நம்மளோட டேலி ஏபிஐ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவி பில் கேன்சல் ஆயிருக்கும். ஸோ இப்போ இ இன்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது கேன்சல் ஆயிருங்க. ஸோ மறக்காம இந்த மாதிரி ரெண்டு இவி பில் அண்ட் இ இன்வைஸ் இருந்துச்சுன்னா இவி பில்ல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மெத்தட்ல போய் நீங்க கேன்சல் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து இ இன்வைஸை கேன்சல் பண்ணுங்க. இந்த இவி பில் இ இன்வைஸ் இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரேட் ஆன 24 மணி நேரத்துக்குள்ளதான் நம்ம கேன்சல் பண்ண முடியுங்க. 24 மணி நேரத்துக்குள்ள கேன்சல் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து இன்னும் பண்ண முடியாதுங்க. இதுக்கு வேற ஆப்ஷன் தான் இருக்குங்க, கிரெடிட் நோட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இருக்குதுங்க. அந்த கிரெடிட் நோட் ஆப்ஷன் எப்படி பண்றது, இன்கேஸ் நம்ம 24 மணி நேரம் தாண்டிடுச்சு இவி பில் இ இன்வைஸை நம்ம கேன்சல் பண்ண முடியல, இவி பில்லும் கேன்சல் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து அந்த கிரெடிட் நோட் ஜென்ரேட் பண்ணி அதுக்கு ஒரு இ இன்வைஸ் நம்ம ரைஸ் பண்ணணுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு டேலி ஆகுங்க. அந்த கிரெடிட் நோட்டை வந்து எப்படி ஜென்ரேட் பண்றது, அதுக்கு என்ன எப்படி இன்வைஸ் நம்ம ஜென்ரேட் பண்றது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க மறக்காம நம்ம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.